அதிகாரிகள் மீதான புகார்களை விசாரிக்க உத்தரவிடக் கோரி நேரடியாக உயர்நீதிமன்றத்தை அணுக முடியுமா? உயர்நீதிமன்றம் விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடு முழுவதும் ஊழல் என்ற ஒரு விஷயம் வேரோடி கிடக்கும் ஒன்றாகிவிட்டது. ஒவ்வொருவரும் தனது வருமானத்திற்கு மிகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ முயன்று எப்பொழுதும் பெரும் நிதி நெருக்கடியில் வாழும் தன்மையினராக உள்ளனர். இதனால் ஒருவருக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது பெரும்பாலும் பற்றாக்குறையாகவே உள்ளது. இந்நிலையில் அரசு பணியில் உள்ளவர்கள் தங்கள் பணத் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அதன் மூலம் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு சட்டத்திற்கு மீறிய சலுகைகளை வழங்கி அதற்கு கைமாறாக லஞ்சம் என்ற வகையில் பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது வேறு ஒரு சேவையாகவோ பெற்றுக்கொள்ளும் பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டனர். இதனால் தொழில் தர்மம் என்ற வார்த்தை காற்றில் பறக்கவிடப்பட்டு அதர்மம் தலைதூக்க ஆரம்பித்துவிட்டது. இதனை தடுக்க அரசு பல வகையில் துறைகளை ஏற்படுத்தி நடவடிக்கை எடுத்தாலும் அது குறைந்தபாடில்லை. வேலியே பயிரை மேய்ந்தால் பயிர் வளர்வது எப்படி என்ற வகையில் இவ்வகை குற்றங்களை தடுக்க வேண்டிய சில அதிகாரிகளே இதற்கு அடிமையாகி சமுதாய சீர்கேட்டிற்கு வழிவகுக்கின்றனர். இந்நிலையில் இத்தகைய வகையில் முறைகேடாக செயல்பட்டதாக குறிப்பிட்டு ஒரு அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல்லா என்பவர். வழக்கின் சாரம்: மேற்படி நபர் திருச்சி பகுதியில் மினி பஸ் இயக்க திருச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் விண்ணப்பித்து அதன்படி அந்த வழித்தடத்தில் மினி பஸ் இயக்கி வந்ததாகவும், ஆனால் அதற்கு பிறகு அவ்வழித்தடத்தை பாதிக்கும் வகையில் மற்றொரு நபருக்கு மினி பஸ் இயக்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும், இவ்வாறு முன்னரே வழங்கப்பட்ட வழித்தடத்தில் மீண்டும் மற்றொரு நபருக்கு மினி பஸ் இயக்க அனுமதித்திருப்பது சட்டவிரோதமானது என்றும், இதில் அதிகாரிகள் கூடுதலாக பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு இவ்வகையில் செயல்பட்டிருக்கலாம் என்ற ஐயம் எழுவதால் இப்பிரச்சனை லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், எனவே மேற்படி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் மனு செய்யப்பட்டிருந்தது. இம்மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோருதல் சம்பந்தமான வழக்குகளை நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் தொடுக்க இயலாது எனவும், இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிட்டார். மேலும் இது சம்பந்தமாக மனுதாரர் பரிகாரம் தேட விரும்பினால் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகலாம் எனவும் குறிப்பிடப்பட்டு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. சட்டம் அறிவோம், சங்கடங்கள் தவிர்ப்போம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.